எனதருமை யூடியூப் ரசிகர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாளுக்கான குரல், கண்ணின்று சொல்லிலும் சொல்லற்க முன்னின்று பின்னோக்கா சொல் என்பது இன்றைய நாளுக்கான குரல். அதாவது, ஒருவர் நமக்கு முன்னால் நிற்கும்போது அவரை பற்றி எந்த விதமான குறைகளை வேண்டுமானாலும் நாம் சொல்லிவிடலாம், திட்டலாம், சண்டையும் போடலாம். ஆனால் அவர் இல்லாத நேரத்திலே அவரை பற்றி அவதூறுகளை, பின் விளைவுகளை பற்றி ஆராயாமல் கூறுவது நல்லதல்ல என்று கூற வருகிறார் வள்ளுவர். சிறப்பு செய்தி என்னவென்றால், அதுவும் ஒரு குறள்தான். தற்போது அந்த குறளை கூறி அந்த சிறப்பையும் நான் கூறுகிறேன். செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம், அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை என்று கூறுகிறார் வள்ளுவர். அதாவது, செல்வம் என்பது பொருளைத்தான் நாம் கூறுவோம். ஒருவரிடம் இருக்கின்ற காசு, பணம், பொன் முதலான பொருள்களைத்தான் செல்வம் என்று கூறுவார்கள். ஆனால் வள்ளுவரோ செவிச்செல்வம் என்று கூறுகிறார். அதாவது, நாம் கண்ணால் காண்கின்ற பொருள்களை எல்லாம் காதால் கேட்கும்போது அதனை உட்செலுத்தி மூளையில் பதிவு செய்து வைத்திருக்கின்றோம். நமக்கு எப்போது தேவைப்படுகின்றதோ அப்போது நமது நினைவு செல்கள் என்ன செய்யும் என்றால், அதனை எடுத்து நமக்கு கொடுக்கும். எனவே தான் நாம் காதால் கேட்கின்ற அந்த ஒரு விஷயம் இருக்கிறதே, அதனை ஒரு செல்வம் என்று கூற வருகிறார். ஏனெனில் காதால் கேட்கப்படும் அனைத்துமே மூளையில் சென்று பதிவாகும்போது நமக்கு தேவைப்படுகிற நேரத்தில் அது முன்னின்று நமக்கு ஒரு செல்வம் போல நம்மை வழிநடத்தும். எனவே தான் அதனையும் ஒரு செல்வமாக கூற வருகிறார் வள்ளுவர். அதாவது, நம் உடம்பில் உள்ள அனைத்து அவயங்களுமே நமக்கு தேவைப்பட்டவை தான். இருந்தாலும் செவிச்செல்வம் என்று அதற்கு ஒரு சிறப்பு கொடுத்து அந்த குறளை எழுதியிருக்கிறார். செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம், அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை என்று கூறுகிறார். அதாவது, செவிச்செல்வம் தான் அனைத்து செல்வத்துக்குமே தலையாய செல்வம் என்று கூற வருகிறார் வள்ளுவர். இதன் மூலம் நாம் அறிவது என்னவென்றால், அவ்வாறு காதால் கேட்கப்படும் அத்தனை விஷயங்களுமே நம் மூளைக்கு சென்று பதிவாகும் போது அதனுடைய செயல் என்பது அளப்பரியது. எனவே தான் அதனை சிறப்பித்து கூறுகிறார். இதுவே இந்த செய்தி. வணக்கம்.